செயல்பாடு வெற்றி பெறணும்ல. சில பேர் நூல் தொடர்ந்து படிப்பார்கள், ஆயுள் பூரா படித்து கொண்டே இருப்பார்கள். சித்திரகுண்டி ஆராய்ச்சி செய்வார்கள், திருமந்த ஆராய்ச்சி செய்வார்கள், பல நூல்கள் ஆராய்ச்சி செய்துகிட்டே இருப்பார்கள். ஆயுசு முடியும், அவரும் செத்து போவார். அவர் ஆராய்ச்சி மரணத்தில் முடியும், சாவல் தான் முடியும். ஆராய்ச்சி செய்யும் நேரத்தை விட சில நூல்களை ஆராய்ச்சி பண்ணதை விட ஒரே வரி நூல்களை யார் ஏற்றினார்களோ அவர் திருவடியை பூஜை செய்தால் போதும். சுத்த சிவனுரை தானில் தோயாமல் திருமந்திரத்தில், சுத்த சிவனுரை தானில் தோயாமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம் அத்தகையான் மா அரணை அடைந்திட்டால் சுத்த சிவம் அவரை சுத்த செய்வரேனர். சுத்த சிவம் அவர் சுத்த செய்வரனார். திருமந்திரம் சொல்வார், திருமூலர் சொல்வார், நீ எந்த நூல் படித்தனே செய்கிறாய். இப்போ திருவாசகம் இருக்குது, பல நூல் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சுத்த சிவனுரை திருவாசகம் தான், இன்னும் அநேக நூல் இருக்கலாம். சுத்த சிவனுரை தானில் தோயாமல், தோய்தல் என்று கலக்காமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம். யார் முத்தன், எவன் ஞானி, அவன் திருவடியை புரிகி தியானம் செய்யாமல் வேறு நீ படித்து என்ன செய்ய போகிறாய் அப்படின்னார். இதே கருத்தை நான் அன்பர் தமிழ்வாணனுக்கு எழுதிய கருத்தான் எழுதினேன். படித்து 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 வாழ்க்கை வீணாக்குவதோட உருகி தியானம் செய்தால் அவர் சித்தி பெறுவான். 10 ஆண்டு செய்தால் போதும். 10-12 ஆண்டு திருமலை தேவனோ, காலாங்கிநாதனோ, போகமகரிஷி, கரூர் முனிவன், அகத்தீசர் இது போன்ற ஞானிகளுடைய திருவடியை தியானம் செய்தால், வணங்கினார், நீங்களாம் பெரியவங்க ஐயா, என்னை காப்பாற்ற வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் என்று கேட்டால் போதும். 10 வருஷம் அவன் ஞானி ஆகிடுவான். அப்போ 25 வருஷம் ஆராய்ச்சி செய்து வெறுங்கையாக போவான். இதுதான் அவருக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். என்ன காரணம்? அதில் என்ன சொல்லுது, இந்த நூலில் என்ன சொல்லுது, அதுன்னு என்ன சொல்லுது, அவர் என்ன சொன்னது, இப்படியே பேசிகிட்டு இருப்பான். கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், பதில் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. கடைசி பதில் அவனுக்கு முடிவு தான், ஒன்றும் பெற முடியாமல் போயிடுவான். அதனால தான் சுத்த சிவனுள் தானே, சுத்த சிவனுரை, சிவனுரைன்னு சொல்லாமல் சுத்த சிவனுரை தானிதில் தோயாமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம். எவனோட முத்தன், யார் ஞானியோ அவனுடைய திருவடியை பூஜை செய்தால் அப்போ தான் முத்திக்கு வித்துனான். அத்தகையான் மா அரணை அடைந்துட்டான். அவன் தான் அரண், அவன் தான் தலைவன். எவன் தலைவன்? மா அரண். அரண்னை சிவன், சிவபெருமான். எந்த காரணம்? உயிர் கொலை செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், விகாரமற்றவன், தன்னை உயர்ந்தவன், தன்னை உணர்த்தவன், தன்னை அறிந்தவன், தன்னிலை உயர்த்தி கொண்டவன். அவன் தான் முத்தன். விகாரத்தை வென்றவன், தன்னை வென்றவன், மரணமில்லா பெருவாள் பெற்றவன், விகாரத்தை காம விகாரத்தை பொடி செய்தவன். அப்பேற்பட்டவன் முத்தன், முத்தி பெற்றவன். முற்று பெற்றவன்னா முத்தன். அவனை திருவடியை பூஜை செய்தால் தான் அவன் சித்தி பெறலாம்னு சொல்லி திருமந்திரத்தை சொல்லுவார். அவனை சுத்த செய்வர், சுத்த சிவம் அவர் சொல்லுவார். அப்போ சிவம் ஆவதுக்கு இதான் உபாயம். சைவரும் அவர் தான், சிவமும் அவர் தான்.